الله الرحمن الرحيم نحمد الله العظيم ونصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد وجعل لكم السمع والأبصار والأفئدة قليلا ما تشكرون. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனித சமுதாயத்திற்கு அவன் வழங்கி இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளுடைய அமைப்பும் அவற்றினுடைய செயல்பாடுகளும் உலகத்திலே வேறு எந்த மனிதனாலும் கற்பனை கூட செய்ய முடியாத அளவிற்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உடல் உறுப்புகளை அவற்றினுடைய செயல்பாடுகளை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான். உலகத்திலே வேறு கற்பனைகளுக்கு அப்பாற்பட்ட முறையில் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் அடிக்கடி சொல்வான், உங்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளை நீங்கள் எண்ண முற்பட்டால் அவைகளை எண்ணிக்கைக்குள் கொண்டு வர முடியாது. அவ்வளவு அருட்கொடைகளை நாம் வழங்கியிருக்கிறோம். அல்லாஹ் வழங்கிய அருட்கொடைகளில் ஆக உயர்ந்தது நம்முடைய உடல் உறுப்புகள் மட்டுமல்லாது அவற்றினுடைய செயல்பாடுகள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்தில் அவன் மனித சமுதாயத்திற்கு வழங்கி இருக்கக்கூடிய பல்வேறு அருட்கொடைகள். தாயினுடைய வயிற்றிலே குழந்தையாக இருக்கிற பொழுது முதலிலே நம்முடைய உடல் உறுப்புகளில் முதலிலே இயங்கக்கூடிய உடல் உறுப்பு என்பது காது. காதிற்கு அடுத்தபடியாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கண்ணை இயங்க செய்கிறான். அதற்கு அடுத்தபடியாக அவனுடைய கல்பு இயங்குகிறது. வஜஅல லக்குமுஸ் ஸமஅ வல் அப்ஸார வல் அஃஇதா கலீலம் மா தஷ்குரூன். அல்லாஹு தஆலா உங்களை செவிப்புலன்கள் உடையவர்களாக, பார்க்கக்கூடியவர்களாக, கல்பால் சிந்திக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். கலீலம் மா தஷ்குரூன். ஆனால் உங்களில் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்கள் மிகவும் குறைவு என்று அல்லாஹ் பேசுவான். எனவே அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் என்ற அருட்கொடையில் நம்முடைய பார்வை என்பது, நம்முடைய இரண்டு கண்கள் என்பது இருக்கிறதே, அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அருட்கொடைகளாம். மனிதனுக்கு கண்கள் பிரியமானதும் கூட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸே குதுஸியை சொல்வார்கள், ஒரு மனிதன் அவனுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய இரண்டு அற்புதமான பொருட்கள், அந்த இரண்டு விஷயத்தை அல்லாஹ் பறித்து கொண்டு, மனிதனுக்கு பிரியமான இரண்டு, அந்த பிரியமான இரண்டை அல்லாஹ் பறித்து கொண்டால், அந்த அல்லாஹ் பறித்து கொண்டதன் மீது அவன் சபுர், அதாவது பொறுமை கொண்டால், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த பொறுமைக்கு பகரமாக அவன் சுவனத்தை தருகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், அந்த அல்லாஹ்வுக்கு, அந்த மனிதனுக்கு பிரியமான இரண்டு பொருட்கள் என்ன? எவற்றை பிடுங்கிக் கொள்வதன் மூலமாக அல்லாஹ் சுவனத்தை தருகிறான் என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதனுக்கு வழங்கி இருக்கக்கூடிய இரண்டு கண்கள். மனிதனுக்கு பிரியமான, மனிதனுக்கு வழங்கி இருக்கக்கூடிய, மனிதனுக்கு பிரியமான இரண்டு கண்கள். எனவே மனிதனுக்கு பிரியமான உடல் உறுப்புகளில் ஆக உயர்ந்தது இரண்டு கண்கள், பார்வை. இரண்டு கண்கள் அல்லாஹ்வால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய, அது மாத்திரமல்லாமல் அவனுடைய அருட்கொடைகளில் மிகப்பெரிய அருட்கொடை. கண்கள் வெறுமனே பார்வைக்காக வேண்டி வழங்கப்படவில்லை, பல்வேறு காரியங்களுக்காக, பல்வேறு செயல்பாடுகளுக்காக கண்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அதனால் தான் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே அடிக்கடி கேட்பான், அலம் நஜஅல் லஹு ஐனைனி, உங்களுக்கு பார்க்கக்கூடிய இரண்டு கண்களை நான் உங்களுக்கு வழங்கவில்லையா? அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கண் என்று சொல்லக்கூடிய இந்த உறுப்பை அவனுடைய மிகப்பெரிய மகத்தான பொக்கிஷமாக அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். கண்களிலே 2 மில்லியன் அளவிற்கு சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய தசைகளை அல்லாஹ் கண்களிலே 2 மில்லியன் அளவுக்கு அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அது மட்டுமல்லாமல் 10 லட்சம் நிறங்களை பிரித்து அறியக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கண்களிலே ஆக்கி வைத்திருக்கிறான். 2 மில்லியன் அளவிற்கு தசைகள், சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய தசைகளை அல்லாஹ் கண்களிலே ஆக்கி வைத்திருக்கிறான். 10 மில்லியன் நிறங்களை வேறுபடுத்தி அறியக்கூடிய, பார்க்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கண்களிலே அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அது மாத்திரமல்லாமல் கண்கள் இருக்கிறதே, அதனுடைய பவர் சாதாரணமாக
செல்போனிலே இருக்கக்கூடிய அதிகபட்ச மகா பிக்சல் என்று சொல்லக்கூடிய அதிகபட்ச மகா பிக்சல் செல்போனிலே அதிகபட்சமாக 16 தான் இருக்கிறது. ஆனால் கண்களிலே அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கி இருக்கக்கூடிய கண்களிலே மெகா பிக்சல் 576 மெகா பிக்சல் கண்களிலே இருக்கிறது. அந்த அளவிற்கு பவராக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய கண்களை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கண்களிலே 60 லட்சம் கூமாட்சி செல்களை, கூம்பு போன்ற செல்கள் 60 லட்சம் செல்கள் கண்களுக்குள்ளே இருக்கிறது. அதன் மூலமாகத்தான் நாம் வெளிச்சமான நிலையிலே நாம் பார்த்து அறிகிறோம், பார்வையை நாம் மேற்கொள்கிறோம். அந்த 60 லட்சம் கூம்பு செல்கள், 20 லட்சம் உருண்டை வடிவத்திலான செல்கள் நம்முடைய கண்களுக்குள்ளே இருக்கிறது. கொஞ்சம், அதாவது வெளிச்சம் கம்மியான நேரத்திலேயும் கூர்மையாக பார்ப்பதற்கு அந்த 20 லட்சம் உருண்டை வடிவத்திலே இருக்கக்கூடிய அந்த செல்கள் உதவுகிறது. ஆராய்ச்சியாளர்கள் சொல்லக்கூடிய விஷயம். சுப்ஹானல்லாஹ், கண்களிலே நாம் பார்க்கிறோம், கருவிழிகள் இருக்கிறது. அந்த கருவிழிகளுக்குள்ளே கண்மணி இருக்கிறது. அந்த கண்மணிகளுக்குள்ளே துவாரம் இருக்கிறதா. சுப்ஹானல்லாஹ், கண்களிலே கருவிழி இருக்கிறது. அந்த கருவிழிக்குள்ளே கண்மணி இருக்கிறது. அந்த மணிக்கு உள்ளே துவாரம் இருக்கிறதா. ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். நீங்க அனுபவ ரீதியாக பார்க்கணும்னா, நீங்க இருக்கக்கூடிய இடத்துல திடீர்னு மின்சாரம் தடைபட்டு போகிறது என்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். உடனே இருட்டாயிரும். தேவைப்படுகிற பொழுது அந்த கருவிழிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்மணி, அந்த கண்மணிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த துவாரம் தேவைப்பட்டால் அது அப்படியே திறந்து அதிலிருந்து வெளிச்சம் வருமா. பார்த்தீங்கன்னா கரண்ட் போன உடனே ஒன்றும் தெரியாது. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நாம் எந்த இடத்துல இருக்கிறோம், நமக்கு முன்னாடி என்ன பொருள் இருக்கிறது என்பதாக லேசாக தெரியும். அது எதனுடைய பரக்கத் தெரியுமா? அந்த கருவிழிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கண்மணிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த துவாரம், அந்த துவாரத்தில் இருந்து வரக்கூடிய வெளிச்சம். அல்லாஹ் தஆலா சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய நம்முடைய கற்பனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. இந்த இமைகள் இருக்கிறதே, ஆட்டோமேட்டிக் வைஃபர் நம்ம கார்ல வச்சிருக்கோம் இல்லையா, நம்முடைய கிளாஸ்ல, முன்னாடி கிளாஸ்ல மழை துளிகள் விழுந்தா நாம் அந்த சுவிட்சை போட்டால் அந்த அந்த கண்ணாடியை கிளீன் பண்ணி கொடுக்குதுல்ல வைஃபர். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த கண் இமைகள் இருக்கிறதே, இந்த இமைகளை 6 வினாடிகளுக்கு ஒரு தடவை துடிக்கக்கூடிய அமைப்பில் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். மேலை நாட்டில் ஒரு அல்லாஹ் தஆலா இது மாதிரி ஆச்சரியமான விஷயங்களை அவ்வப்போது மனிதர்களுக்கு காட்டுவான். மேலை நாட்டில் ஒரு இடத்துல கண் இமை இல்லாமல் ஒரு குழந்தை பிறக்கிறது. பெரிய பெரிய மருத்துவர்கள் எல்லாம் சேர்ந்து தொடை பகுதியில் இருந்து மிருதுவான சதையை அவர்கள் எடுத்து அந்த கண் இமை இருக்கக்கூடிய இடத்திலே கண் இமையை போன்று பொருத்தி ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. ஆனால் சுப்ஹானல்லாஹ், அங்கே துடிக்கக்கூடிய அமைப்பு அங்கே வரவில்லை. மூடினது மாதிரி இருக்குது, திறந்த மாதிரி. சுப்ஹானல்லாஹ், அந்த கண் இமைகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆட்டோமேட்டிக் வைஃபராக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். எனவே அலம் நஜஅல் லஹு ஐனைனி, அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு பார்ப்பதற்கு 2 விழிகளை, கண்களை நான் உங்களுக்கு வழங்கவில்லையா? அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகள் நம்மிடத்திலே நிறைந்து போயிருக்கிறது. அந்த அருட்கொடைகளை பற்றி நாம் சிந்திப்போம். வல்ல ரஹ்மானுக்கு நன்றி செல்வோம். அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.